Hi dear students, today CA Foundation Accounting la nama account current பார்க்க போறோம். Account current ரெண்டு மூணு மெத்தட் இருக்குன்னு ரெகுலர் கிளாஸ்ல பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் பேலன்ஸ் மெத்தட்ல ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படினு பார்க்க போறோம். ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படினா என்னன்னா பழைய காலத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றது 31st மார்ச் க்ளோஸ் பண்றோம்னு வெச்சுங்க. ஆனா அமௌண்ட் நமக்கு வர வேண்டியது டியூ டேட் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் சப்போஸ் ஏப்ரல்ல மேல இருந்தது அப்படினா அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு 25 மார்ச் 25th மார்ச்ல நம்ம ஒருத்தருக்கு சேல் பண்றோம். ஆனா அந்த பைசா ஒரு மாசம் கிரெடிட். அப்ப ஒரு மாசம் கழிச்சு தான் அந்த அமௌண்ட் வரும். அப்ப 25th மார்ச்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப 25th ஏப்ரல்ல தான் நமக்கு அமௌண்ட் வரும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க 31st மார்ச் அக்கவுண்ட க்ளோஸ் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன 1st ஏப்ரல்ல இருந்து ஏப்ரல் 25th வரைக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் போட முடியாது. அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை போட்டு அதை ரெட் இங்க்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட். இப்போ ப்ளூ இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட். அது ஃபர்ஸ்ட்ல ரெட் இங்க் யூஸ் பண்ணனால ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் சம் உங்க இதுல இல்லஸ்ட்ரேஷன் 5 அப்படின்னு அந்த சம்மை நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பில் அப்படின்னு வருது. உங்களுக்கு பில் உங்களுக்கு தெரியும். பில்லுனா என்ன? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் ஆர்டர். இப்போ ஒருத்தரால பைசா பே பண்ண முடியல, அதுக்கு பதிலாக ஒரு பில்லு கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம சேல் பண்ணியிருந்தோம், அவங்ககிட்ட பைசா வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு பில் அவர் பேரில் ட்ரா பண்ணி நான் உங்களுக்கு சேல் பண்ணியிருக்கேன்ல அதை அக்செப்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சுக்குவோம். நமக்கு அது சேஃப்டிக்காக அவர் அக்செப்ட் பண்ணி கொடுப்பார். அதுக்கு தான் பில் அப்படின்னு பேர், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு தனியாக படிப்போம். சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் தான் வருது. அதை ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 5, the following transaction took place between X and Y during the month of April 2016. April 1, the amount payable by X to Y. அப்போ நல்லா பாருங்க, இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம ஒய் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ நீங்கள் ஹெட்டிங் எப்படி போடணும் அப்படின்னா ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸ் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவார், எக்ஸ் வந்து ஒய்க்கு சேல் பண்ணுறாரு, சில நேரங்களில் பர்ச்சேஸும் பண்ணுவார், பணமும் கொடுப்பாரு, பில்ஸும் அவரும் கொடுப்பாரு, பில்ஸ் அவருக்கும் வரும். இதுதான் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் கரண்ட் அப்படிங்கிறது. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட்ல அமௌண்ட் பேயபிள் பை எக்ஸ் டு ஒய். இப்போ நார்மலாக அக்கௌண்ட் கரண்ட் அப்படிங்கிறது ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட்னா இப்போ ஒய் பணம் தர வேண்டி இருந்தது அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் டெபிட்டில் போடுவோம். ஆனால் எக்ஸ் தர வேண்டியது இருக்குன்னா அது கிரெடிட்டில். ஏன்னா அவரு கொடுக்க வேண்டியிருக்குது அமௌண்ட்டு, ஒய் கொடுக்க வேண்டியதில்லை, இப்போ எக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். கிரெடிட் சைடில் பண்ணால் என்ன டேட்டு பாருங்கள் 2000, அதாவது 2016ல் 1st ஏப்ரல் இந்த தேதியில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. அப்போ பை பேலன்ஸ் பி பார் டி பிராட் டவுனு எவ்வளோ எக்ஸ் வந்து ஒய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees கொடுக்கணும். 10,000 rupees கொடுக்கணும். நல்லா பாருங்கள், இதில் ஏப்ரல் வந்து ஃபஸ்ட்டு டேட்டு, அப்போ அதை பார்த்துக்கணும். அப்புறம் 10,000 rupees கொடுக்கணும். எப்போ நம்ம செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30th ஏப்ரல் தான் நம்ம 30th ஏப்ரல் செட்டில் பண்ணுறோம். அப்போ ஹவு many டேஸ் அப்படின்னா அதான் ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 30th வரைக்கும், அப்போ 30 days. அப்போ இங்கே டியூ டேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஏப்ரல் 30. அப்போ கரெக்டாக 30 நாள். அப்போ நீங்கள் இந்த 10 இப்போ ப்ராடக்ட் மெத்தட் தான் நம்ம போடுறோம். அப்போ 10,000 into 30 அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே 3 lakhs rupees அப்படியே போட்டுங்க. இது ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன். அதாவது எக்ஸ் வந்து ஒய்க்கு 10,000 rupees கொடுக்கணும். அது வந்து எப்போ 1st ஏப்ரலில் கொடுக்கணும். நம்ம அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுறோம், ஒரே ஒரு மாதம் தான் அக்கௌண்ட் கரண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். 30th ஏப்ரல் க்ளோசிங் டேட்டு. அப்போ 1st ஏப்ரல் இருந்து 30th ஏப்ரல் வரைக்கும் 30 நாள். அப்போ அதுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ப்ராடக்ட் போட்டுக்கலாம். இது ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 ரிசீவ்டு அக்செப்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் டு ஒய் ஃபார் 2 months. அக்செப்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் இது நான் மெயினாக நான் என்ன சொன்னேன், இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு வருது, பில்லு வருது அப்படின்னா இங்கே வரணும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒய். இப்போ எக்ஸே அக்செப்ட் பண்ணி கொடுக்குறாருன்னா எக்ஸுக்கு அது பில்ஸ் பேயபிள். அப்போ யாரு கொடுக்குறாரு, ஒய்க்கு கொடுக்குறாரு. அப்போ ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏப்ரல் 7
டு பில்ஸ் பேயபிள் அப்படின்னு போடலாம். யாருக்கு பண்ணுறாரு? ஒய் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் பேயபிள். அப்போ இவர் வந்து அக்செப்ட் பண்ணி கொடுக்குறாரு, எக்ஸ் வந்து ஒய்க்கு கொடுக்குறாரு ஆச்சுங்களா. ஏப்ரல் 7 எத்தனை மாதம் பில்லு அப்படி பாருங்கள், ஃபார் 2 months பில்லு. பில்லில் பொறுத்த வரைக்கும் அந்த மெச்சூரிட்டி டேட்டு போடணும். ஆச்சா, டியூ டேட்டு மெச்சூரிட்டி டேட்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் பாருங்கள் அதில் கிரேஸ் டேஸ் அப்படின்னு ஒரு 3 நாள் இருக்கும். அப்போ நீங்கள் 2 months பில் அப்படின்னா ஏப்ரல் மாதங்கிறது மே ஜூன், அப்போ ஜூனில் தான் வந்துடும். அப்போ ஜூனை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. ஜூனில் டேட்டு கிரேஸ் டேஸ் ஒரு 3 நாள் சேர்த்தணும். அப்போ 7 அப்படின்னா 7 அப்படின்னா 8, 9, 10 3 நாள். அப்போ 10 ஜூன் 10th டேட்டு. அப்போ இதுதான் டியூ டேட்டு. பாருங்கள் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சா? நம்ம ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பாருங்கள். நம்ம வந்து 30th ஏப்ரலில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த பில்லினுடைய டியூ டேட் என்றைக்கு வருது? ஜூன் 30th வருது. அப்போ இது வந்து ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் 30th ஏப்ரலுக்குள்ளே வந்துருந்துன்னா ஆர்டினரி. இப்போ ஏப்ரலுக்கு பியாண்ட் ஏப்ரல் இருக்கிறனால இது வந்து ஜூன் 10th. அமௌண்ட் எவ்வளோ பாருங்கள், அமௌண்ட் வந்து 5000 rupees. இது அப்படியே நோட் பண்ணிக்கங்க, 5000 rupees. இதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் போட முடியாது. அப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட முடியாதுன்னா இதுக்கு எவ்வளோ அப்படின்னு இன்ட்ரெஸ்ட், ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட்னு பேர். அதை கேல்குலேட் பண்ணி இந்த மெத்தடில் கிரெடிட் சைடில் போடணும். டெபிட்டில் இருந்தால் கிரெடிட் சைடில் போடணும், கிரெடிட்டில் இருந்தால் டெபிட் சைடு போடணும். அது கடைசியாக எல்லா டிரான்சாக்ஷனும் முடிச்சதுக்கப்புறம் க்ளோசிங் டேட்டில் போடணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த டிரான்சாக்ஷனு ஏப்ரல் 10th பில்ஸ் ரிசீவபிள் அக்செப்டட் பை ஒய். பில்ஸ் ரிசீவபிள்னா ஒய் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கான் ஒரு பில்ஸை. அப்போ எக்ஸுக்கு அது வந்து பில்ஸ் ரிசீவபிள். அது என்ன 7/2 இருக்குது, அது வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம என்ட்ரி போட்டிருப்போம். அது மெச்சூர் டேட்டில் மெச்சூர் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. மெச்சூர் ஆகலைனா தான் நீங்கள் டிஸானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போடலாம். இப்போ மெச்சூர் ஆகிடுச்சு, அதுக்கு நோ என்ட்ரி வராது. எப்போ? ஏப்ரல் 10க்கு. அடுத்தது ஏப்ரல் 10ல் எக்ஸ் சோல்டு கூட்ஸ் டு ஒய், மறுபடியும் விற்கிறார். எவ்வளோக்கு விற்கிறாரு? 15,000 rupeesக்கு. அதில் டியூ டேட்டும் கொடுத்துருக்காங்க, இன்வாய்ஸ் டேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், ஏப்ரல் 10 சேல் பண்ணுறாரு யாருக்கு? அதாவது ஒய்க்கு. அப்போ நீங்கள் ஒய் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ், இது எப்படி படிக்கணும்னா ஒய் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் எவ்வளோ டியூ டேட் எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் 7/2/2016, அதாவது சாரி 10/5/2016 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10/5னா என்ன? மே 10. அப்போ நீங்கள் மே 10க்கு டியூ டேட்டு. அப்போ ஏப்ரல் 10 வந்து டிரான்சாக்ஷன் டேட்டு, அதனுடைய டியூ டேட்டு வந்து மே 10. சேல்ஸ் பண்ணியிருக்காரு. யாருக்கு சேல் பண்ணியிருக்காரு? எக்ஸ் ஒய்க்கு சேல் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் ஒய் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் இந்த அமௌண்ட்டை போட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், இது என்ன டேட்டில் வருது? மே 10. ஆனால் நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோம்? ஏப்ரல். அப்போ ஏப்ரல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது அது வரைக்கும் உண்டான இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம போட முடியும். அப்போ நீங்கள் பாருங்கள், மே 10 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எப்படி போடணும்? அது நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னு பேர். ரெட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னு பேர். அது என்னன்னா நெகட்டிவ், அதுக்கு தான் ஆப்போசிட் சைடில் வரும். அதனால் இதுக்கும் நம்ம இப்போ போட வேண்டாம். அமௌண்ட்டை மட்டும் எழுதிக்கிங்க. எக்ஸ் சோல்ட் 15,000 rupees, அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஏப்ரல் 12th எக்ஸ் ரிசீவ்டு ஏ செக் என்ன ஃப்ரம் ஒய் டேட்டட் 15/5/2016. அப்போ இதுவும் பாருங்கள், டியூ டேட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த டிரான்சாக்ஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருக்காங்க, டியூ டேட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 7,500 rupees. அப்போ என்ன ஆயிடுது? பணம் வந்துடுது. அப்போ என்ன வரும்? எக்ஸுக்கு அமௌண்ட் வந்துடுது. எது? செக்காக வருது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் பை இங்கே போடணும். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் யார் கொடுக்குறா? கிரெடிட் த கிவர் ஒய். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒய் அப்படின்னு போடணும். என்ன டேட்டு? ஏப்ரல் 12th ஏப்ரல், அல்லது இப்படியே போடுங்க, ஏப்ரல் 12th பை பேங்க். ஆனால் அவங்க டியூ டேட் அங்கே கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா 10/5/2016 அப்படின்றாங்க. அப்போ 10/5 அப்படின்னா சாரி ரிசீவ்டு செக் தானே, 15/5 கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், 5 அப்படின்னா மே மாதம், மே 15th. அப்போ டேட்டு வந்து மே 15th. மே 15th. நல்லா பாருங்கள், ஏப்ரல் 12ல் ஒரு அமௌண்ட் வருது. அது வந்து டேட்டு வந்து என்ன அப்படின்னா டியூ டேட்டு மே 15. சரி, அப்போ இதுவும் பாருங்கள், உங்களுக்கு ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் வரும். இதுக்கு ப்ராடக்ட் போட முடியாது. ஏன் அப்படின்னா ஏப்ரல் 30th நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த டியூ டேட் வந்து மே 15ல் தான் இருக்குது. அதனால் அமௌண்ட்டை மட்டும் போட்டுங்க. அது அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 7,500. அதை அப்படியே போட்டுங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய் சோல்டு கூட்ஸ் டு எக்ஸ். இங்கே நல்லா கவனிக்கணும்.
ஒய் விற்கிறாரு, எக்ஸ் வாங்குறாரு. அப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணோம், இந்த இடத்துல எக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பர்ச்சேஸு ஆச்சா, எக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே சேல்ஸு. ஆனால் இங்கே வந்து யார் பண்ணுறாரு, இப்போ எக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு யாருக்கிட்ட இருந்து, ஒய் கிட்ட. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒய் அப்படின்னு போடணும். அப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பாருங்கள், என்ன டேட்டு, அதாவது 1000 rupees, 6000 rupees. ஒய் சோல்டு கூட்ஸ் டு எக்ஸ் அப்படின்னு போட்டு 6000 rupees. அப்போ பை பர்ச்சேசஸ் டேட் வந்து April 15, பை பர்ச்சேசஸ், ஏன்னா எக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம், ஒய்க்கு அப்படின்னா சேல் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ இவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு ஃப்ரம் ஒய்கிட்ட இருந்து. எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6000 rupees. அதுக்கும் டியூ டேட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன டேட்டுனா May 15 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் பாருங்கள், இதுக்கும் ப்ராடக்ட் போட முடியாது. ஏன் அப்படின்னா டியூ டேட்டு April 30th April, அதுக்கு அப்புறம் தான் வந்து டியூ டேட் வருது. நம்ம க்ளோஸ் பண்ணுற டேட்டு 30th April. அப்போ இதுவும் வராது. அடுத்தது பாருங்கள், எக்ஸ் ரிட்டர்ன் கூட்ஸ் சோல்டு. அப்போ எக்ஸ் ரிட்டர்ன் கூட்ஸ் சோல்டுனா எக்ஸுக்கு விற்கப்பட்ட, அப்படின்னா என்ன அர்த்தம், விற்கப்பட்டனா அப்போ எக்ஸ் வாங்கினது. அப்போ எக்ஸ் வாங்கினது என்ன பண்ணுறான், அவன் ரிட்டர்ன் பண்ணுறான். அப்போ இங்கே என்ன வரணும்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு வரணும். யாருக்கிட்ட வாங்கினார் இவர், ஒய் கிட்ட வாங்கினார். அப்போ ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்போ ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன டேட்டு, 15. அதை இப்போ ரிட்டர்ன் பண்ணுறான். எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 1000 rupees. என்னைக்கு ரிட்டர்ன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு April 20th ரிட்டர்ன் பண்ணுறான். அப்போ April 20th ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோனா 1000 rupees. டியூ ரேட் என்னன்னா அந்த பழைய டியூ ரேட் அப்படியே போடணும், May 15th டியூ ரேட்டை போடணும். அப்போ May 15, அப்போ May 15 வாங்கினதை அந்த டேட்டில் ரிட்டர்ன் பண்ணுறான். அப்போ இதுவும் பாருங்கள் டியூ ரேட்டு பியாண்ட் த April 30th தான் இருக்குது, அது ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, April 20th பில் அக்செப்டட் பை ஒய் இஸ் டிஸ்ஹானர்டு. நல்லா பார்க்கணும், ஒருத்தர்கிட்ட இருந்து பில்லு நமக்கு வருது. இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு பில் அனுப்புகிறேன், அவர் அக்செப்ட் பண்ணி அனுப்புகிறாரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பில்ஸ் ரிசீவல் அக்கௌண்ட் டெட்டார் டு யார் கொடுத்தாங்கன்னா அவங்கள நான் கிரெடிட் பண்ணுவேன். ஆனால் அதே அந்த பர்டிகுலர் டேட்டில் ஹானர் ஆகலைன்னா இந்த என்ட்ரியவே நான் உல்ட்டா பண்ணுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் என்ட்ரி போட்டது பில்ஸ் ரிசீவபிள் டு ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அப்படி என்ன பண்ணீங்க, இப்போ ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள், அப்போ ஒய் தான் கொடுக்கணும். அப்போ இதுதான் பாருங்கள், முதல்ல இந்த பீரியடில் அதாவது டிஸ்ஆனர் ஆச்சுனாவே நீங்கள் ஆனர் ஆனதுக்கு உண்டான உல்ட்டா என்ட்ரி தான் போடணும். முதல் பில் ரிசீவ் பண்ணும்போது என்ன என்ட்ரி போட்டிங்களோ அந்த என்ட்ரிக்கு உல்ட்டா என்ட்ரி. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஒய் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள், டு பில்ஸ் ரிசீவபிள் எந்த டேட்டில் பாருங்கள், 20th April 20th. அப்போ ரிட்டர்ன் பண்ணுறான் April 20th. அப்போ நம்ம க்ளோசிங், அப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டான்ல டிசானர் தானே, அவன் பைசா கொடுக்கணும்ல. அப்போ இதுவும் வந்து April 20 தான். அப்போ நீங்கள் இந்த டேட்டில் இருந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது April 30. அப்போ 10 days இருக்குது. அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்னென்னா இங்கே 10 days ஆச்சுங்களா. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணது அமௌண்ட் எவ்வளோ, 5000 rupees. அப்போ இந்த 5000, அப்போ 5000 into 10 அப்படின்னா 50,000 rupees. இப்போ இது வரைக்கும் போட்டோம். இப்போ நல்லா பாருங்கள், க்ளோசிங் டேட்டுக்கு அப்புறம் இருக்கிறது மொத்தம் 5 டிரான்சாக்ஷன் இருக்குது. இந்த 2 டிரான்சாக்ஷன் விட்டுருங்க, நம்ம டேட்டு போட்டு ப்ராடக்ட் போட்டோம். அப்போ இந்த 5 டிரான்சாக்ஷன், இதில் ஒரு 3 டெபிட், இந்த 3 டெபிட்டுக்கும் இந்த 3 அமௌண்ட்டுக்கும் ரெட் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே போடணும் க்ளோசிங் டேட்டில். அடுத்தது இந்த 2 டிரான்சாக்ஷனுக்கும் அதாவது க்ளோசிங் டேட்டில் ஐ மீன் டெபிட் சைடில் ட்ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் போடணும். அதை போட்டுட்டு பேலன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மெத்தடில் போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் நம்ம இப்போ போட போகிறோம். மொத்தம் 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த 2 டிரான்சாக்ஷனில் இந்த 3 காலத்தை மட்டும் எடுத்து எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ கிரெடிட் சைடில் இருக்கிறது பாருங்கள், இதுக்கு ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் போடணும். இப்போ நீங்கள் April 30th க்ளோசிங் டேட்டில் தான் போடணும். April 30th இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் டு ரெட் இங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன டேட்டு, May 15 டியூ டேட்டு. அப்போ நீங்கள் இது மட்டும் எழுதுனா போதும், அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 30th க்ளோசிங் டேட்டு, ஆனால் டியூ ரேட்டு May 15. அப்போ 15 டேஸுக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, அதாவது 7500க்கு. அப்போ நீங்கள் அந்த அமௌண்ட் காலத்தில் போட வேண்டாத, இங்கே 7500க்கு இன்ட்டு எவ்வளோ 15 days.
இதுக்கு மட்டும் நீங்கள் போடுங்க. அப்போ 7500 into 15 days அப்படின்னா 1,12,500. அது வந்து ப்ராடக்ட் காலத்தில் போடுங்க 12,500. இது கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதுவும் அப்படி தான். அதே டேட்டில் April 30th to redding interest அப்படின்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட் பாருங்கள் 6,000. அப்போ 6,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ வரணும்? May 15 அப்படின்னா க்ளோசிங் வந்து April 30. அப்போ May 1லேருந்து May 15 வரைக்கும் 15 டேஸு. அப்போ 15 டேஸ். அப்போ 15 இன்ட்டு 6,000 90,000 rupees வரும். ஆச்சா, 90,000 rupees வரும். அதையும் நோட் பண்ணிக்கிங்க, 90,000 rupees போட்டிங்க. அப்போ இதுக்கு ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டோம். கிரெடிட் சைடில் இருக்கிறதுக்கு டெபிட் சைடில் போட்டோம். இப்போ டெபிட் சைடில் மொத்தமாக பாருங்கள் 3 என்ட்ரி இருக்குது, 1 2 3. இது 3க்கு நீங்கள் போடணும். அப்போ ஃபஸ்ட் என்ட்ரிக்கு போடுவோம். அப்போ April 30ல் பை ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பாருங்கள். டியூ டேட் என்ன பாருங்கள், June 10. அப்போ April 30லிருந்து June 10 அப்படின்னா எத்தனை நாள் வரும் பாருங்கள். ஏப்ரலில், அதாவது மேல ஒரு 31 நாள், அப்போ ஜூனில் ஒரு 10 நாள், அப்போ 41 days வரும். அப்போ இந்த 41 days இன்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பாருங்கள், அதில் 5,000 rupees. அப்போ 41 days இன்ட்டு 5,000 rupees ஈக்குவல் டு 5,000 இன்ட்டு 41 2,05,000 rupees ப்ராடக்ட் காலத்தில் போட்டுங்க. இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம போடணும். May 10 முடிஞ்சிருக்கு. அப்போ May 10 அப்போ நீங்கள் க்ளோசிங் டேட்டை எழுதிங்க. April 30 தான் நம்ம க்ளோஸ் பண்ணோம். பை ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அமௌண்ட்டு பாருங்கள், 15,000 rupees. எப்போ டேட்டு May 10 அப்படின்னா என்ன வரும், 10 days. அப்போ 10 days இன்ட்டு 15,000 அப்போ 1,50,000 rupees ப்ராடக்ட்டு. இதை ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு என்ட்ரி இருக்குது, அது வந்து 1,000 rupees May 15. அப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், April 30ல் பை ப்ராடக்ட், இப்போ சாரி பை ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு அமௌண்ட்டு பாருங்கள் 1,000 rupees. எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா டியூ டேட் என்ன போட்டிருக்காங்க, May 15. அப்போ May 15 April 30ல இருந்து May 15னா 15 days. அப்போ 15 இன்ட்டு எவ்வளோ, 1,000 rupees. அப்போ 15,000 rupees. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். எது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அங்கே 2,05,000 இருக்குது, இங்கே 1 lakh இருக்குது. அப்போ வந்து அதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக 2,05,000 ப்ளஸ் 1,50,000 ப்ளஸ் 15,000 அப்போ 3,70,000. அப்போ 3,70,000 அங்கே ஒரு 3 lakhs இருக்குது, சாரி 6,70,000 சைட் டோட்டல் 6,70,000 அப்படியே டெபிட்டில் நீங்கள் பேலன்ஸ் கொண்டு வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் கொண்டு வந்துட்டு அப்போ 6,70,000 இருந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். அப்போ 6,70,000 மைனஸ் 50,000 மைனஸ் 1,12,500 மைனஸ் 90,000. ஸோ 4,17,500. 4,17,500. This is balance of product. அப்போ to balance of product April 30 4,70,500 இருக்கு. இதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பாருங்கள் 4,17,500 இன்ட்டு 10% டிவைடட் பை 1/365. அப்போ 4,17,500 இன்ட்டு 10% டிவைடட் பை 365. ஸோ 114.38. அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அமௌண்ட் காலத்தில் போடலாம். அப்போ 114.38. இப்போ நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். இது எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அமௌண்ட் காலத்தில் பார்க்கணும். அமௌண்ட்டில் பாருங்கள், ஒன்று 5,000 இருக்குது, 15 இருக்குது, 10,000 இருக்குது, 5 இதுதான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து 23 தான் வருது, இங்கே ஜாஸ்தி வருது. அப்போ இதை நீங்கள் டெபிட் சைடை ஃபஸ்ட்டு டோட்டல் போட்டுங்க. டெபிட் சைடு டோட்டலில் வந்து 5,000 ப்ளஸ் 20
26,000. இந்த 26,000 அப்படியே நீங்கள் போட்டால் 26,000 இதை இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்போ 26,000 minus 10,000 minus 7,500 minus 6,000 minus 114.38. So 2,385.62 பைசே. இது வந்து என்னன்னா பை பேலன்ஸ் C bar D அப்படின்னு சொல்லிட்டு அதே டேட்டு இந்த அமௌண்ட்டை நேராக போட்டுங்க 6,70,000. That's all.